யாரு? யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? இதெல்லாம் நான் கேட்க வேண்டிய கேள்வி. என் நேரம் நீ கேக்குற. எனக்கு புரியல. ஆனா எனக்கு புரியுது. இப்பெல்லாம் அவ ஏன் எனக்கு போனே பண்றது இல்லன்னு. ஏதோ ஒரு பொண்ணு கூட இருக்கேன்னு சொன்னா நீதான் அது. நல்ல மூக்கு முழிமா அழகாதான் இருக்க. உங்களுக்கு என்ன வேணும்? அவ எங்க தூங்கிட்டு இருக்கா. இவ்வளவு நேரம் தூங்குறானா? ஹஸ்பண்ட காலங்கத்தில் எழுப்புறது இல்லையா? அவ என் ஹஸ்பண்ட் இல்ல. அதான பார்த்தேன். உஷாரான ஆளாச்சே. உன்னை எப்படி அவன் கல்யாணம் பண்ணிப்பா? நீங்க 2 பேரும் லவ்வர்ஸா? அவனுக்கு பல லவ்வர்ஸ். அதுல நானும் ஒண்ணு. ஒரே வீட்ல ஒன்னா தங்கியிருக்கீங்க. உங்களுக்குள்ள ஒன்னும் நடந்துடலையே. ஹலோ, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். இல்ல குழந்தை அது இதுன்னு. ஜஸ்ட் ஷட் அப். உனக்கு என்ன வேணும்? என்ன ஷட்டப் அது இதுன்னு பேசுற? உனக்கு முன்னாடி நான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் தெரியும்ல. இப்போ உனக்கு என்ன வேணும்? எனக்கு அவ வேணும். I just want to see my boyfriend. That's all. உள்ளதா இருக்க, போய் பார் போ. நீ தானே வீட்டை பாத்துக்கிற. அவனை போய் வர சொல்லு. ஐயோ. Hi, good morning. It's not a good morning. It's a very bad morning. என்னாச்சு? நீங்க எப்படி வேணா இரு, எத்தனை பேரோட வேணா இரு, ஆனா அவங்கள வந்து என்ன இன்சல்ட் பண்ணுங்கிற அவசியம் இல்ல. எந்த பொண்ணை திரும்பி பார்க்காத மாதிரி என்ன ஆக்டிங்? பொண்ணு மாதிரி ஒண்ணும் தெரியாத ஒரு லுக்ல இருக்கிறவன் தான் ரொம்ப டேஞ்சரஸ். சத்தியமா நீ என்ன சொல்றேன்னு புரியல. என்ன கேரக்டரியா நீ? என்ன சொல்லணும்? உன் மேல பரிதாபப்பட்டு நான் இங்க வந்து இருந்தே பாரு. பொண்ணு மாதிரி ஒருத்தனோட இருந்துட்டு நான் பெர்ஃபெக்ட்னு சொன்னா யார் நம்புவா? நீ கோவமா இருக்கன்னு புரியுது, ஆனா காரணம் என்னன்னு தெரியல. காரணம் தெரியுமா? காரணம் கீழே சோஃபால போய் பாரு. கேளு, நிக்கிறான்ல, கேளு. ஸ்ரீ இல்லையா? மலேசியா போயிருக்கான். ரெஸ்டாரண்ட்ல சொன்னாங்க. ஒருவேளை அவன் என்ன அவாய்ட் பண்றானோன்னு நினைச்சுதான் இங்க வந்தேன். நிஜமா மலேசியா போயிருக்கான். சாரி, நீங்க? நான் சக்தி, ஸ்ரீயோட ரூம்மேட். சாரி ஃபார் தி ட்ரபிள். சாரி. உடம்பு எப்படி இருக்கு இப்போ? செம்ம உத வாங்க வேண்டியது தப்பிச்சேன், அதனால ஓகே. காதலிக்க நேரமில்லை, ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் தொடரும். ஹாய் மச்சான். என்ன தப்பான ரியாக்ஷன் கொடுக்குற? ஊர்ல இருந்து எப்ப வந்தேன்னு கேட்காம ஏன் வந்தன்ற மாதிரியே பாக்குறியே. ஆமா, ஏன் வந்த? என்னது 2 வாரம் ஆகும்னு சொன்ன, இப்போ இப்படி திடீர்னு வந்து நிக்கிற? டேய், போன வேலை முடிஞ்சதுடா. போன் பண்ணிட்டு வரலாம் தான் பார்த்தேன். சரி, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாமேன்னு தான் சைலண்டா என்ட்ரி போட்டேன். ஏன் டல்லா இருக்க? என்ன ப்ராப்ளம்? ஏன்டா ஆபீஸ் போல? உடம்பு சரியில்லை. ஒரு போன் பண்ணிருக்கலாம்ல. ஏன் அப்படியா இருப்பியா? இம்மீடியட்டா ரிப்பீட் ஆயிருப்பேன். உனக்கு ஒண்ணுனா நான் பார்த்து சும்மா இருப்பேனா? வா, டாக்டர்கிட்ட போலாம். டாக்டர்லாம் பார்த்தாச்சு. கிளைமேக்ஸ்ல வந்து நீ ஓப்பனிங் டைலாக் பேசுற? அது எப்படா உடம்பு சரியில்லாத போது கூட ஃபுல் ஃபார்ம்ல இருக்க? எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கே. ஏன்? உன்னை பார்த்தா உடம்பு சரியில்லாத மாதிரி தெரியல, வேற ஏதோ ஃபீலிங்ல இருக்க மாதிரி தெரியுது. என்ன ஃபீலிங்? டேய், நடிக்காதடா. நீ இன்னும் அவளை மறக்கல. யார? இப்படி சீரியஸா மூஞ்ச வச்சுட்டு கேட்டனா நாங்க ஒத்துக்குவோமா? எப்படி இருந்த நீ இப்படி ஆயிட்டேன்னு மிரர்ல போய் பாரு போ. ஜாலியா இருந்த உன்னை இப்படி வேலி ஓனானாக்கி உட்கார வச்சலடா. நேரம் காலம் தெரியாம ஏன்டா இப்படி இம்சை பண்ற? என்னடா மைண்ட் வாய்ஸ்ல திட்டுற?
எதுவா இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா திட்டுறா. நான் உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் தெரியுமாடா? கையில காசு இல்லைனா கூட உனக்காக பர்ஃபியூம்ல இருந்து ஜட்டி வரைக்கும் செகண்ட்ஸ்ல திருட்டு பஜார்ல வாங்கிட்டு வந்திருக்கேன்டா. பாருடா, பாரு பாரு. யார்கிட்ட பேசிட்டு இருந்த சக்தி? ஏய், யார பார்த்து என்ன வார்த்தைடா கேட்ட? திவ்யா வாய்ஸ்ல மிமிக்ரி பண்ணி என்ன கேவலப்படுத்துறியா? புரியுது தம்பி, புரியுது. அவ உன் உள்ளுக்குள்ள மட்டும் இல்ல, ஒவ்வொரு செல்லுக்குள்ளயும் இருக்காடா. அன்னைக்கு நீ பார்ல பேசும்போது கூட ஏதோ மப்புல பேசுறேன்னு நினைச்சேன். ஆனா நீ இவ்வளவு சீரியஸா இருப்பேன்னு தெரியாது. இந்த பொண்ணுங்களை பத்தி உனக்கு தெரியாது தம்பி. ஃபுல் ஃபீலிங் ஏத்தி விட்டு டீலிங்க கட் பண்ணுவாளுங்க. டேய், நான் இங்க பேசிட்டு இருக்கேன், நீ என்ன அங்க பாத்துட்டு இருக்க? லவ்வுக்காக லோன்னு அலைஞ்சவன் இப்ப நோன்னு சொல்றானேன்னு பாக்குறியா? நிஜமாவே அவளுக்கு உன் மேல லவ் இருந்திருந்தா உனக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்ச உடனே முதல் மரியாதை ராதா மாதிரி இந்த வீட்டு வாசல மேய்ச்சிருக்கணும். சிவாஜி மாதிரி உன் உடம்பு வைப்ரேட் ஆயிருக்கணும். ஆனா அப்படி நடக்கல. இதுல இருந்து என்ன தெரியுது? அவளுக்கு உன் மேல உண்மையான லவ் இல்ல. இத புரிஞ்சுக்கடா பனியன் போட்ட சனியனை. உனக்காக இதெல்லாம் வாங்கிட்டு வந்த பாரு, முதல்ல பீத்த பஜார்ல இதெல்லாம் ரிட்டர்ன் கொடுக்கணும். இல்ல நானே எங்கேயா போய் விக்கிறேன் இதை. எதுக்கு இவ்வளவு தூரம் வந்துட்டு? நான் போய்க்க மாட்டேனா? பரவாயில்ல திவ்யா. என்ன பரவாயில்ல? திரும்பவும் காய்ச்சல் வந்தா யார் வந்து பாப்பாங்க? உன் தாத்தாவா? என்ன சிரிப்பு? தாத்தா எல்லாம் வர மாட்டாரு. மேபி திவ்யா வரலாம் இல்லையா? வருவா வருவா. இருந்தாலும் உனக்கு ரொம்ப தான். முதல்ல உங்க வீட்டுல உனக்கு ஒரு பையனை பார்த்தாங்களா? அப்போ உனக்கு என்ன தோணுச்சு? முகம் தெரியாத உண்மையில பயங்கரமா கோவம் வந்துச்சு. உனக்கு என்ன தோணுச்சு? எனக்கும் தான். என் காதல் கனவு கலைக்கிறதுக்கு எங்க அப்பா ஒரு ஆர்டிஸ்டை பிடிச்சிருக்கான்னு தோணுச்சு. ஓஹோ. அது உன்னை பார்க்கறதுக்கு முன்னாடி. பார்த்ததுக்கு அப்புறம்? என் காதல் கனவு கலைக்கிறதுக்கு ஒரு தேவதையை பிடிச்சிருக்காருன்னு எனக்கு தோணுச்சு. ஸ்மார்ட் ஆன்சர். நீங்க என்ன வேண்டாதானே சொல்ல வந்த? ஆமா. அப்புறம் என்னாச்சு? சொன்னேனே. வேண்டான்னு சொன்னவன திரும்பியும் பார்க்க வந்த? அதான் விதி. ஆமா, நீயும் என்ன வேணான்னு சொல்ல தானே வந்த, அப்புறம் ஏன் சொல்ல? எனக்கு ஒன்று மாதிரி போய் சொல்ல தெரியாது. பார்த்தோன்னே அழகா இருந்த, அதனால வேணான்னு சொல்லலை. அப்போ நீ என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து போவே சைட் அடிச்சிருக்க. அப்படின்னு வச்சுக்கோ. ஒத்தப்ப. உண்மையா சொல்லு, உனக்கு என்ன பிடிக்குமா இல்லையா? யோசிச்சா நீ எப்படி போய் தான் சொல்ல போற? டக்குன்னு உண்மையா சொல்லு. அப்ப மறுபடியும் அந்த கேள்வி கேளு, சொல்றேன். உனக்கு என்ன பிடிக்குமா இல்லையா? ஆமா. ஏன்? உண்மையை சொல்லணும்னா நீ பார்க்க கொஞ்சம் ஓகேவா தான் இருக்க. தேங்க்ஸ். அப்புறம் கேரக்டர் பத்தி ரொம்ப தெரியலனாலும் நீ கெட்டவன் கிடையாது. அவ்வளவுதானா? ஓகே, நீ கொஞ்சம் நல்லவ. ஆமா, நீ என்ன பத்தி என்ன நினைக்கிற? நீ ரொம்ப அழகு. உனக்கு பயங்கரமா கோவம் வரும், ஆனா அந்த கோவத்துக்கு பின்னாடி ஒரு நேர்மை இருக்கும். ஹே, நான் உனக்கு கிண்டல் பண்ணல, நிஜமா தான் சொல்றேன். தேங்க்ஸ். நாம ஏன் கல்யாணம் பண்ணிக்கூடாது? வாட்? கோச்சுக்கா திவ்யா. மனசுக்குள்ளேயும் இவனை கல்யாணம் பண்ண என்ன தப்புன்னு ஒரு செகண்ட் தோணல?
இது பாரு சக்தி, 10 நாள் உன் கூட பழகிருந்து வச்சு லைஃப் ஃபுல்லா நீ இப்படியே தான் இருப்பேன்னு எப்படி சொல்றது? இப்போதைக்கு இதெல்லாம் விடு, உடம்பு பார்த்துக்கோ, நான் அப்புறமா பேசுறேன். ஏய், ஒரு நிமிஷம். ஒரே நாள் ஒரே வீட்டில் நம்ம இருக்கிறப்ப ஒருத்தர் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். நாமே ஒன்றா இருக்கக்கூடாது. சக்தி, யூ டாக்கிங் நான்சென்ஸ். நோ திவ்யா, ஐம் ட்ரைங் டு மேக் சென்ஸ். தப்பாக எடுத்துக்காத. நாம் 2 பேர் இருக்கிற பிஸி ஸ்கெடியூலில் ஒருத்தர் மீட் பண்ணிக்கோ பேசிக்கோ டைமே இல்லை. ஒரே வீட்டை நம்ம 2 பேர் ஷேர் பண்ணி நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம். ஒருத்தர் புரிஞ்சுக்க இது உதவும் நான் நினைக்கிறேன். என்ன சொல்கிறேன்? Uncle, we can go. காதலிக்க நேரமில்லை, ஒரு சிறிய டேய், என்ன உன் ப்ராப்ளம்? நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், பெரிய சத்யஜித் ரே படம் மாதிரி சைலண்டாவே 10 நிமிஷம் ஓட்டிட்டு இருக்கேன். இல்லடா, எப்படி ஆரம்பிக்குன்னு தெரியல. நான் வேணா 1 2 3 சொல்லிட்டா ஆரம்பிக்கிறதுக்கு. பின்ன என்னடா, ஒண்ணு சைலண்டா இருக்க, இல்லனா சலங்க கட்டி ஆடுற. ஏய், சீக்கிரம் மேட்டர் ஓபன் பண்ணு. சரி, நான் ஓப்பன் பண்ண தப்பா எடுத்துக்க மாட்டேன்ல. நீ என்ன ஜிப்பையா ஓபன் பண்ண போற? டேய், விஷயத்துக்கு வாடா. தப்பா எடுத்துக்க மாட்டேன்ல. ஏய், உன்னை எப்படா நான் தப்பா எடுத்திருக்கேன்? சீரியஸா தப்பா எடுத்துக்க மாட்டேன்ல. ஏய், நட்புனா என்ன தெரியுமாடா உனக்கு? நண்பன்னா என்ன தெரியுமாடா உனக்கு? ஸ்ரீனா என்ன தெரியுமாடா உனக்கு? டேய், என் ரெஸ்டாரண்ட்டுக்கு வர்றதே 4 பேர் தான், அது உனக்கே தெரியும். அவனுங்க கிட்ட இன்னைக்கு சாப்பாடு கெட்டு போச்சுன்னு சொல்லி அந்த 4 பேரையும் கட் பண்ணிட்டு வந்திருக்கேன் உனக்காக. தட் இஸ் ஃப்ரெண்ட்ஷிப். இங்க பாரு, ஏதாவது சப்பையான ஒரு பிரச்சனையை சொல்லி என்ன மூட் அவுட் பண்ணாத. பிரச்சனையே இல்லைனாலும் பரவாயில்ல, ஏதாவது நல்லா யோசிச்சு வெயிட்டா பில்டப் பண்ணு. லைட்டாக இருந்தாலும் மேட்ரு வெயிட்டாக இருக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி நானும் திவ்யா ஒன்றா சேர்ந்து வரலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம். என்ன மச்சான், ஏதாவது வெயிட்டாக சொல்லிட்டு சைலண்ட் ஆகிட்டா? ஏதாவது கருத்து சொல்கிறா? டேய், கருத்து சொல்றதுக்கு நான் என்ன டைரக்டர் சேரனா இல்ல டைரக்டர் தங்கர் பச்சானா? என்ன மச்சான் வெறுத்து போன மாதிரி பேசுற? ஏய், நிறுத்துடா. ரிலீஸே ஆகாத படத்துக்கு விமர்சனம் பண்ண சொல்ற? நான் கூட இதெல்லாம் உண்மை நினைச்சு ஆடி போயிட்டேன்டா. டேய், நான் நிஜமா தான் சொல்கிறேன். கல்யாணம் பண்ணாலும் அவ்வளோ ஒன்றா சேர்ந்து வாழ போகிறோம்டா. ஏய், முதல்ல லவ் பண்ணுங்கடா, அப்புறம் பிடிச்சிருந்துன்னா உங்க அப்பா கிட்ட சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறீங்கடா, இல்லன்னா சாவுங்கடா. மச்சான், முதல்ல சேர்ந்து வாழ போகிறோம், நெக்ஸ்ட் கல்யாணம், அதுக்கப்புறம் லவ்டா. ஏய், வழக்கத்துக்கு மாறா உல்டாவா சொல்ற. என்ன லிவிங் டுகெதரா? ஆமாம் மச்சான், லிவிங் அண்ட் லவ்விங் டுகெதர். நாங்கள் 2 பேர் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்காக ஒன்றா சேர்ந்து வாழ போகிறோம். அதுக்காக தான் உங்க கூட இந்த டிஸ்கஷன். ஏய், அதுக்கு எதுக்குடா என் கூட டிஸ்கஷன்? நீங்க 2 பேரும் தானடா டிஸ்கஸ் பண்ணணும். மச்சான், இந்த விஷயம் நீ தானே ஹெல்ப் பண்ணும். என்னது ஹெல்ப் பண்ணுமா? நான் என்ன செந்தூர விஜயகாந்தா? சால்வெல்லாம் போட்டுக்கிட்டு ரத்தம் கைக்கிட்டு உங்களை ட்ரெயின்ல ஏத்தி விடுறதுக்கு? டேய், எங்க பிடிச்சிருக்கோ அங்க ஓடி போய் செட்டில் ஆகிக்கிறீங்கடா. மச்சான், நாங்கள் எங்கேயும் போல, நம்ம வீட்டில் தான் தங்க போகிறோம். டேய், நான் இருக்கும்போது எப்படா நம்ம வீட்டுல தங்க முடியும்? அதனால நான் சொல்கிறேன், அவன் பிறகு முன்னாடி பேசாம அங்கே கண்டிப்பாக. என்னது, நான் வீட்டை விட்டு கைண்டுக்கணுமா? என்னடா சொல்ற? மச்சான், டீசெண்டா சொன்னா புரிஞ்சுக்கும். ஏய், அடா பாவி, இவ்வளவு நாள் லவ் பண்றதுக்கு ஒரு நல்ல பொண்ணு தேடிட்டு இருந்தேன். இனிமே சொந்த வீடோட ஒரு ஃப்ரெண்டு தேடணும். வாணி, நான் எத்தனை தடவை சாரி கேட்டாச்சு. அதான் சக்தியை பார்க்க போனதுல இருந்து திருப்பி வந்த வரைக்கும் ஒண்ணு விடாம எல்லாம் சொல்லிட்டேன்ல. ப்ளீஸ் பா, ஏதாவது பேசு. இது பார்திவி, நீ சக்தியை பார்த்தது, அவளுக்கு ஹெல்ப் பண்ணது எதுவுமே தப்பு இல்ல. நான் ஒன்னும் அது கோவப்படல. அப்புறம் ஏன் உம்மன் இருக்க? நீ வீட்டுக்கு கிளம்புறப்போ ஒரு விஷயம் சொன்னான்னு சொன்னியே, அது நினைச்சாதான். அவ ஒன்னும் தப்பா சொல்லியே வாணி. என்ன தப்பா சொல்ல? வா சேர்ந்து வாழலான்னு அவ்வளவு ஈஸியா சொல்லிருக்கா. அது தப்பு இல்லையா? ஒரு நாள் முழுக்க கூட இருந்து ஹெல்ப் பண்ணதுனால எக்ஸைட் ஆயிட்டா. மத்தபடி தப்பான நோக்கத்துல கேட்ட மாதிரி தெரியல. ரொம்ப தயங்கி தான் கேட்டா. அப்ப அது தப்பு இல்லைன்னு சொல்றியா? என்னப்பா இப்படி பேசுற? பின்ன என்ன, கம் லெட்ஸ் லிவ் டுகெதர் சாதாரணமா சொல்லிருக்கா. நீயும் சைலண்டா வந்திருக்க, அப்ப என்ன அர்த்தம்? ஏய்,
நான் என்ன சொல்லிருப்பேன்னு நினைக்கிறேன்? ஏன் தேவையில்லாததுக்கெல்லாம் சண்டை போட தெரியுது? சாரி நோ சொல்லிட்டு வர வேண்டியதானே? ஆல் ரைட், நெக்ஸ்ட் டைம் அவன் அப்படி கேட்டா நான் நோ சொல்லிடுறேன். ஓகே? இந்த பாரு திவி, லிவிங் டுகெதர்னா கல்யாணம் ஆகாம கணவன் மனைவியா ஒரே வீட்டுல சேர்ந்து வாடுறதுன்னு அர்த்தம். இதெல்லாம் டிராமாக்கும் சீரியலுக்கும் பார்க்க நல்லா இருக்கும், ஆனா ரியல் லைஃப் ஒத்து வராது. மேரேஜ்க்கு முன்னாடி ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு இதான் வழினா எல்லாரும் இதே ஃபாலோ பண்ணலாமே. ஏன் அப்படி பண்றது இல்ல? ஏன்னா இதுல நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. இது ஆம்பளைகளுக்கு மட்டும் அட்வான்டேஜ் ஆன கான்செப்ட். வாழ்ந்து பார்த்துட்டு ஒத்து வரலன்னா பாய் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா நமக்கு அப்படி இல்ல. இப்போ எதுக்கு நான் ஓகே சொல்லிட்ட மாதிரியே பேசிட்டு இருக்கேன்? தப்பி தவறி ஓகே சொல்லிடக்கூடாதுதான் சொல்றேன். சக்தி உங்க வீட்டுல பார்த்த மாப்பிள்ள, அந்த தைரியத்துல சேர்ந்து வாழலாம்னு நினைக்கிறேன். நாளைக்கு பிடிக்கலன்னா நோ சொல்லிட்டு பிரிஞ்சிருவேன். அடுத்து உங்க வீட்டுல இன்னொரு மாப்பிள்ள பாப்பாங்க. அவன் கேரக்டர் புரிஞ்சுக்க இப்படிதான் பண்ணுவியா? லவ் பண்றதை எல்லாரும் ஏத்துக்குவாங்க, ஆனா லிவிங் டுகெதரை யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. அசட்டு தைரியத்துல நாம எடுக்கிற தப்பான முடிவு நம்ம லைஃபையும் வேஸ்ட் பண்ணிக்கும். பாத்துக்க, மேரேஜ்ல ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். அது வரைக்கும் தப்பா இருந்தா கூட அதுக்கப்புறம் திருச்சிட்டு வாட ஒரு நிர்பந்தம் இருக்கும். லவ்லயும் விட்டு கொடுக்கற தன்மை இருக்கும். ஒத்து போயிட்டா செய்யற தப்பு பெருசா தெரியாது. ஆனா லிவிங் டுகெதர் அப்படி இல்ல. ஒருத்தர் புரிஞ்சுக்கணும்னு ஆரம்பிக்கிற அந்த வாழ்க்கையில தப்ப தேடி பாக்குற நோக்கம் தான் அதிகம் இருக்கும். சின்ன தப்பு கூட பெருசா தெரியும். நான் உனக்கு அட்வைஸ் பண்றேன்னு நினைக்காத, ஒரு ஃப்ரெண்டா உனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன்.